இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரத பாக்குற அபினவுக்குமே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஆக்சுவலா அந்த பிளான சொன்னதே அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கும். எதுல நிக்கிறது உன்னோட எதிரி கிடையாது, உன்னோட ஹஸ்பண்ட். அவன் பண்ண தப்ப அவனுக்கு புரிய வைக்கிறது உன்னால என்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணு அப்படின்றத சொல்லியிருப்பான். அவன் பண்ண தப்ப புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இவ்வளவு வேலையுமே பண்ணிருப்பாங்க. தபஸ்யாவுமே அபினவ் கிட்ட நீ என்கிட்ட நடந்த மாதிரி உன் ஒய்ஃப் கிட்ட எத்தனையோ ஆம்பளைங்க வந்து பேசியிருப்பாங்க, ஆனா அவங்க லைனை கிராஸ் பண்ணாம உனக்காக அவங்க உண்மையா இருந்தாங்க, நீ உன் மரியாதை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தேர்ட் பர்சன் யாராவது வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும், இனிமேலாவது அவளை ஒழுங்கா பாத்துக்கோ, அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றா அப்படின்றத சொல்றான். வேதிகாவுமே அபினவ் கிட்ட என்ன பத்தி போய் சொல்றதுக்கு உனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்குமா, ஆனா அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தியா, பையனை விட பொண்ணுக்கு அவ லைஃப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும்ன்றத சொல்றா. அதை கேட்கிற அபினவுமே நான் என்னைக்குமே உன்னை விட்டு போகணுன்றத நினைக்கல, அது ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்றான். இப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே அபினவுமே சாரி கேட்கறான். அவங்க கிட்ட உண்மையா தான் இருந்தா, நான் சொன்ன ஒரு போயினால இவ்வளவு பிரச்சனை வரும்ன்றத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்றத சொல்றான். நீ பண்ண தப்பு உனக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு விஷயமும் பண்ணேன், நீ பண்ண தப்ப நீ புரிஞ்சுக்கிட்ட, இனியும் அந்த தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, இது ஹாப்பி எண்டிங்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.